ஹே ஆமி ஜலகதீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிகேவோட மை பிளைண்ட் ஹஸ்பண்ட் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் அப்படியே வந்துட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போகலான்னு கார்னருக்கு வரும்போது டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்க பயத்தில் அப்படியே பிளேட்லாம் கீழே விழுந்து உருண்டு ஓடுது. நீங்கள் அப்படியே அவனை பார்க்க இதுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னவன் அடுத்த நிமிஷம் இழுத்தவங்கள கிஸ் பண்ண அப்படியே உங்களுக்கும் அவன் பணம் தரேன்னு சொன்னது நெஞ்சுக்குள்ளே அவ்வளோ வலி கண்ணீராது வெளியே வருது. கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவனும் இத்தனை நாள் விட்ட ஏக்கத்தை சேர்த்து வச்சு கிஸ்ஸாக கொடுத்துட்ருக்க அங்கே அப்படியே வந்துட்டு அவங்களோட கண்ணீர் அவன் லிப்பில் படவும் அப்படியே டக்குன்னு உங்களை விட்டு நகர்ந்து நிற்கிறான். அப்படியே நீங்கள் அழுதுட்ருக்க அவனும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீங்கள் அந்த மாதிரி அழுகிறது கூட உனக்கு பெரிய கஷ்டமாக தெரியல. உங்களை காயப்படுத்தணுங்கிறது மட்டுமே நோக்கமாக இருக்குது. அவனும் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஏமாற்றிட்டீங்க. அது அவனுக்கு அவ்வளோ வலியும் வருத்தமுமாக இருக்குது. பட் உங்களை இடத்துலேருந்து பார்த்தா தானே எதுவுமே புரியும். நீங்கள் என்ன பாவா சொன்னீங்க? பணம் கொடுக்குறீங்களா? வேலை செய்கிறவங்களுக்கு பணம் கொடுத்தா அவங்க பேர் வேலைக்காரி. எதுக்கு பணம் கொடுத்தா? என் பேர் என்ன பாவா? அப்போ நான் விபச்சாரியா அப்படின்னு அழுதுகிட்டே உங்களால் தாங்கிக்க முடியல. அப்படியே நீங்கள் கதறி கேட்க அவனுக்கும் அப்படியே அதெல்லாம் பெரிய மேட்டராக இல்லாத மாதிரி நாடி பெரிய இவ நடிக்க பணத்துக்காக தாண்டி என்கிட்ட நடிக்கவும் என் கூட படுக்கவும் அப்போ மட்டும் இனிச்சுதா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேச விரக்தியா எந்த குற்றவாளிக்குமே அவன் தரப்பு நியாயத்தை சொல்ல ஒரு சந்தர்ப்பம் தருவாங்க. ஆனால் எனக்கு இங்கே அந்த சந்தர்ப்பமே கிடைக்கல. சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுக்கவும் இல்லை. நீங்களே எனக்கு மேலே குற்றத்தை சுமத்தி நீங்களும் தீர்ப்பும் எழுதிட்டீங்க. இதுக்கு மேலே நான் பேசி மட்டும் என்ன ஆக போகிறது? எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்கள் உங்கள் கோவத்தை மட்டுமே முன்னாடி வச்சு பார்த்துட்ருக்கீங்க. அதை ஒதுக்கி வச்சு யோசித்தாலே நான் யார் என்னங்கிறது புரிஞ்சிடும். ஆனால் ஒன்று பாவா, நீங்கள் என்ன காயப்படுத்துறதா நினச்சி இன்றைக்கி இத்தனையும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு நாள் என்னை பற்றின உண்மை உங்களுக்கு தெரிய வரும்போது அப்போ என்னை விட நீங்கள் தான் அதிகமாக துடிப்பீங்க. அது நிச்சயம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அங்கே நிற்கவே முடியல. அங்கேருந்து போகலான்னு பார்த்தா ஜங்குக்கிட்ட மறுபடியும் டக்குன்னு வந்து குறுக்கணின்னு சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, அப்போ நான் நம்புகிறேன் அப்படிங்கிறான். டக்குன்னு அவனை அப்படியே நிமிந்து ஏதாவது நமக்கு சாதகமாக பேச மாட்டானான்னு ஒரு ஆர்வத்தோட அப்படியே என்ன கேட்க போகிறான்னு அவனையே பார்க்க எனக்கு நீ பணத்துக்காக தானே நடிக்க வந்த. சரி நீ நல்லவனே வச்சுக்கலாம். நடிக்க வந்தல்ல, நடிக்கிறது தப்பா சரியா? சரி அதை கூட விடு. ஆனால் நம்ம இப்படி பணத்துக்காக நடிக்க வந்திருக்கோமே, அதுவும் கண்ணு தெரியாத ஒருத்தங்கிட்ட. அப்போ ஏதோ ஒரு இடத்துல கூட அடி உனக்கு உறுத்தலை? என்கிட்ட ஒரு வாட்டி கூட உண்மை சொல்லணும்னு உனக்கு தோணலை? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்களோ அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. இதுக்கு உங்ககிட்டயே பதில் இருக்குது. கோவத்தை முன்னாடி நிறுத்திட்டு எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு புரியாது. அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நிதானமாக யோசிச்சிங்கனாலே பதில் கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி என்னை நம்பி ஏமாந்தேன் அப்படி எப்படிங்கிறீங்களே, என்னை உண்மையிலே மனசார விரும்பி இருந்தீங்கன்னா உங்கள் மனசே எனக்காக வாதாடும். அப்போ உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் தான் என்ன நடிப்புக்காரி, துரோகி, விபச்சாரின்னு முத்திரை குத்திட்டீங்களே. இதுக்கு மேலே நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. அது உணர்வு சம்மந்தப்பட்டது. நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். எவ்வளோ நான் சொன்னாலும் அதை நீங்கள் நம்ப போகிறதும் கிடையாது. இதுக்கு மேலே நான் ஏன் பேசணும்? சரி பாவா, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் துரோகி. அப்படியே இருந்துட்டு போகிறேன். நான் நடிக்க வந்தவன் ஏமாத்திக்காரி தான். அந்த பழியோடையே வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் நகர போக அவனும் அப்படின்னு நக்கலாக சிரிச்சிட்டு இல்லை எனக்கு புரியலடி, என்னடி உன் நியாயம்? இவ்வளோ நேரம் நீ தான் என் பக்கம் நியாயத்தை கேட்கவே இல்லை, ஆய்வுண்ட. இப்போ கேட்டால் அதை சொல்லாமல் மழுப்புற. இல்லை எனக்கு புரியல, நீ என்னத்தை தான் இங்கே ப்ரூவ் பண்ண பார்க்குற? மறுபடியும் எனக்கு 3 நாமம் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டியா என்ன? எனக்கு உன் நடிப்பை பார்த்து வாவுன்னு சொல்லணும் போல இருக்குது
ஆனால் என்ன சொல்ல தான் மனசு வர மாட்டேங்குது. என்ன நடிப்பு, நடிச்சு கொட்டுறடி. எதுக்கு இப்போ திரும்பவும் இந்த ட்ராமாவெல்லாம்? இங்கே பாருங்கள் ட்ராமா குயின், நீங்கள் எவ்வளோ ட்ராமா பண்ணாலும் மறுபடியும் என் மனசு மாறாது. என்னென்னமோ பேசுறியடி. எனக்கு என்னமோ சொன்னீங்கன்னா காதலா? நீ யார் ரீ? ஓ மேலே எனக்கு எப்படி காதல் வரும்? நீ யார் எனக்கு? உன்னை பற்றி நான் ஏன் நினைக்கணும்? உன்னை பற்றி நான் ஏன் யோசிக்கணும்? துரோகிடி நீ, எனக்கு துரோகம் பண்ண துரோகி. உன்னை போய் நான் நினச்சிக்கிட்டு இருக்கியா? உன்னை பற்றி நினச்சாலே இரிட்டேட் ஆகுது, செம்ம கடுப்பாகுதுடி. உன்னை கொலை பண்ணணும் போல் அவ்வளோ கோவம் வருது. என் கண்ணு முன்னாடியே நீ வராத. உன்னை பார்க்கும் போதெல்லாம் இப்படி ஓக்கிட்ட ஏமாந்துட்டியடான்னு என் மனசாட்சி கூட என்னை காரி துப்புற மாதிரி இருக்குது. பார்க்குறவங்கலாம் இப்படி ஏமாந்துட்டியடா ஜங்குக்குன்னு சொல்லி கை கொட்டி சிரிக்கிற மாதிரி இருக்குது. உன்னை பார்க்க அவ்வளோ ஆத்திரம் வருது. என் கண்ணு முன்னாடி வராத. இனி உன்கிட்ட நான் பேசக்கூட விரும்பலை, போடி அப்படின்னு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா ரூமை விட்டு தள்ள. அதுக்கு மேலே அங்கே நிற்கவே இல்லை, கடைன்னு போயிடுறீங்க. இப்படிலாம் தள்ளிட்டானே பெரிய மானஸ்தன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பைபிள் அப்படி கூப்பிட்டு இது போன்னு விரட்டி விட்டது தான். அதுக்கப்புறம் உங்களை விடாமல் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அதை ஏற்று கொடு, இதை பண்ணு, அதை பண்ணடி, துணியை துவை, எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறதும். அப்போ தானே நீங்கள் பாசமாக ஊட்டிலாம் விடுவீங்க. அப்போ கூட அவங்கள திட்ட தான் செய்வான், ஏதாவது நெஞ்சுக்குள்ளே வலிக்கிற அளவுக்கு பேசுவான், கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு பேசுவான். பட் அதெல்லாம் நீங்கள் தாங்கிக்கணும், ஏன்னா பழி வாங்குறாராம் சாரு. ஸோ அவனுக்கோ அவன் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது இதை தொட, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்கிறது. ரூமுக்கு போய்ட்டா என் துணியெல்லாம் மடிச்சு வை, என் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணியா, எனக்கு சாப்பாடு கொண்டுட்டு வா, அதை அது பண்ணு, இதை இது பண்ணுன்ட்டு ஏதாவது ஒரு வேலையை சொல்லி எப்படியாச்சும் அவங்கள பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். வராதேன்னு சொல்லி பக்கத்துலேயே வச்சு பார்க்குறதும், உங்களை அப்படியே அவன் மன சிறைக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுக்கிறதும் அவன் தான். ஸோ அவன் சும்மா வெறுக்கிறேன்னு சொல்கிறானே தவிர வெறுக்கலாம் இல்லை, மனசுக்குள்ளே பத்திரமா வச்சுருக்கான். என்ன பண்ணுறது, இந்த துரோகங்கிற ஒரு வார்த்தையில் அதை பிடிச்சி தொங்கிட்டு கிடக்கிறான். உங்களுக்கோ இவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. திடீர்னு கத்துறான், திடீர்னு முறைக்கிறான். உங்களுக்கு புரியுது, அவன் மனசு கடைஞ்சு கஷ்டப்படுது. உங்களை தண்டிக்கவும் முடியாமல் விலக்கி வைக்கவும் முடியாமல் அவன் போராடுறாங்கிறது தெரியுது. ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு அப்படியே என்ன முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறவனை என்ன பண்ண முடியும்? நீங்களும் அவன் வழியில் போய் தான் அவனை சரி பண்ண முடியும்னு எல்லாத்துக்கும் பொறுத்து தான் போகிறீங்க. உங்களை போட்டு வேலைன்னு எதையாவது சொல்லி பெண்ட் எடுக்க தான் செய்கிறான். இருந்தாலும் எதுக்குமே முகம் சொல்லிக்காமல் அவன் சொல்கிறது, அவன் திட்டுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் எல்லா வேலையும் சேர்த்து செய்கிறீங்க. ஸோ அவனும் சாப்பாடு வரைக்கும் உங்களை ஊட்ட வச்சு, அது மட்டும் இல்லாமல் படுக்க கூட அப்போல்லாம் ஹாலில் தான், அந்த சோஃபாவில் தான் எல்லாரும் தூங்குனதும் ஹாலில் படுத்துக்க வேண்டியது. நீங்கள் வரீங்களான்னு அப்படியே இப்போ வர்ற வரைக்கும் அப்படியே சும்மா நெத்தியில் கை வச்சுட்டே படுத்துருக்க தூங்குற மாதிரி நீங்களும் அப்படியே அவன் கிட்ட அவன் தலை கோதி விட டக்குன்னு அவங்க முந்தானியை பிடிச்சிட்டு அப்படியே தூங்கி போகிறது. இதெல்லாம் என்ன உங்களுக்கு தெரியாமலாம் இருக்கும்? உங்களுக்கும் எல்லாம் புரியுது. அவன் வேணான்னு உங்களையே தேடுறதும், உங்களுக்காக ஏங்குறதும், உங்கள் அருகாமையை தேடுறதெல்லாம் புரியாமல் இல்லை. அதை புரிஞ்சுக்க வேண்டியும் புரிஞ்சுக்காமல் பழிங்கிற பேரில் பைத்தியம் மாதிரி பண்ணுறதுனால ஒன்றும் பண்ண முடியாமல் நீங்களும் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டுருக்கீங்க. ஸோ இங்கே நம்மால் நிலா அப்படியே அவனை அப்பப்போ தேடுறது எல்லாம் என்ன அவனோட அந்த ஜிம் பாடிக்கு தான். ஸோ அவனை அப்படியே வளைச்சி போடலான்னு பைபிளில் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி நோஸ் கட் பண்ணி அனுப்பி விட்டுடுறான். கிட்ட நெருங்க விடாமல் தனக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஸோ அவளோ தேவையில்லாத செருப்பை சாணியில் முக்கிய அடி வாங்கின மாதிரி ஓடிட்டுருக்கா. இங்கே அவங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு மண்டையாக கொட்டிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? அவனை சீக்கிரம் கைக்குள்ளே போட தெரியுதா? நீலாம் எதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா நாள் சாத்துறாங்க. ஐயா அம்மா, லூஸ் அம்மா, எதுக்கு அடிக்கிறா? கொட்டுற, மண்டை வலிக்குதுமா, எதுக்குமா படிக்கிறா சொல்லுமா அப்படின்னு அவள் கத்திட்டு இருக்க. பின்ன உன்னை அடிக்காமல் வேற என்னடி பண்ணுறது? ஆளை மண்டையும் பாரு. உன்கிட்ட என்னடி சொன்னேன்? அவனே ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரி அழைச்சிக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது மயக்கி உன் கைக்குள்ளே போட்டுக்கன்னு சொன்னல, ஏதாவது செய்கிறியா? தின்னுட்டு வளர்ந்த மாடு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்க. நீ மற்றதுக்கு தான் லாய்க்கில்லைன்னா இதுக்கு கூட என் லாய்க்கில்லை. உன்னை வச்சுக்கிட்டு உன்னை பெற்றதுக்கு சும்மா இருந்திருக்கலாம். சனியை எதுக்குமே லாயக்கில்லை அப்படின்னு கத்துறாங்க. இப்போ என்னென்ன பண்ணிட்டேன்னு நீ கத்திக்கிட்டே இருக்க. பின்ன உன்னையெல்லாம் அவன்கிட்ட அன்பா அனுசரணையாக நடந்துக்கோன்னு சொல்லி அனுப்பிவிட்டா அவன் கூட எங்கேயாச்சும் இருக்கியா? அவனே ஏதோ பறிக்கூடத்த மாதிரி சுற்றுறான். ஏண்டி அன்னைக்கு அவனே உன்கிட்ட சாப்பாடு ஊட்டி விடுன்னு கேட்டானே, ஊட்டி விட்டியா நீ? ஏதாவது அவனுக்கு ஊட்டி விரியா? சாப்பாடு எடுத்து கொடுக்குறியா? இல்லை அவனுக்கு எது தேவைன்னு கேட்டு செய்கிறியா? ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க? வாங்க வெளியே போகலான்னு கூட்டிகிட்டு போறியா? ஏதாவது பண்ணுறியா? நீ பாட்டுக்கு நமக்கு என்னான்னு உன் வேலையவே பார்த்துட்டு தின்னுட்டு சுற்றிட்டு இருந்தீன்னா அவன் எப்படி
சரி நீ சொல்கிறத கேட்பான், அவனை எப்படி உன் கைக்குள்ளே போடுறது? இன்னும் கல்யாணம் ஆன பாடில்லை. நான் தாண்டி இங்கே அடிமடியில் எதை கட்டிக்கிட்டு அலையிற நெருப்பை நீ ஏதாவது கண்டுக்கிறியா? நமக்கு என்ன போச்சு அப்படின்னு வந்ததுக்கு நல்லா 3 வேளையும் கொட்டிக்கிறதும் நல்லா தூங்குறதும் உனக்கு இஷ்டத்துக்கு சுற்றுறதும் இதுதான் டைம் இருக்கே தவிர அவனை பார்க்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கிறாங்க. அவ்வளோ அம்மா அன்னைக்கு தான் சொன்னல, அவன் என்ன ஊட்டி விடுறதுக்கு குழந்தையா? அன்னைக்கு எவ்வளோ பெருசு மாதிரி என்கிட்ட அவனுக்கு ஊட்டி விடுறாங்களாக்கும் செம்ம கடுப்பாக இருந்துச்சு. நானே இங்கே அப்படியே வந்து இதாக சாப்பிட்டுட்ருக்கேன், இல்லை இவனுக்கு ஊட்டி விட விடணுமான்னு. ஆனாலும் சரி போனால் போதுன்னு தான் ஊன்னு சொல்லிட்டு நானே அப்படியே நான் சாப்பிட்டுட்டே அவனை கண்டுக்காமல் விட்டுட்டேன். இப்போ என்னன்னா நீ வந்து ஊட்டி விடு, தூங்க வைண்டு, வேறு வேலை இல்லை, விட்டா பால் பொட்டியில் பால் கொண்டு போய் கொடுன்னு சொல்லுவ போல. ஏண்டி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? உனக்கு எதுவுமே வராதுன்னா இதையாச்சும் பண்ணுனா அதை கூட ஒழுங்காக பண்ண மாட்டேக்கிற. உன்னைய பெற்று வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, எப்பேறுபட்ட வாழ்க்கை கிடைக்க இருக்குது. ஆனால் பைத்தியக்காரி அதை விட்டுட்டு பைத்தியம் மாதிரி சுத்திரியே, உன்னை என்ன பண்ணுறது? யார் நான் பைத்தியமா? பின்ன நானும் அப்படி பைத்தியம்? உன்னை பெத்தம் பாரு, அதுக்கு இதையும் சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். மா லூசு மாதிரி வளராதம்மா, அவன் கிட்ட போனாலே எரிஞ்சு விழுறான். பின்ன இப்படி நீ சுற்றிக்கிட்டு இருந்தீன்னா எரிஞ்சு விழாமல் வேறு என்ன பண்ணுவான்? நீ தூக்கி வச்சா கொஞ்சுவான். அவனும் ஒரு காலத்தில் நிலான்னு உன் பின்னாடி தாண்டி அபிராமின்னு குணா கமல் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான். ஆனால் நீ அவனை தட்டி விட்டுட்டு நமக்கே நான் இருந்துட்டேன். இப்போயாச்சும் உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே முன்னேறுவேன்னு பார்த்தா இப்போயும் சொதப்பி வைக்கிறியே, உன்னை என்ன பண்ணுறது? ஏண்டி அவன் ஊட்டி விட சொன்னான், ஊட்டி விட்டா எனக்கு குறைஞ்சா போயிடுவேன். ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி இதெல்லாம் செய்கிறது தாண்டி, அதனால தான் ஆசையாக ஓன்ட்ட கேட்டிருக்கான். முதல்ல உன்னை புரிஞ்சுக்கோ, புருஷனோட மனசுக்குள்ளே நுழையணுன்னா அதுக்கு முன்னாடி அவன் வயிற்றுக்குள்ளே நுழையணும். எதை அவன் வயிற்றுக்குள்ளே நான் ஏமா நுழையணும்? அடியே அப்படின்னு அவங்க பல்ல கடிச்சிட்டு உன்னை அவன் வயிற்றுக்குள்ளே நுழையணும்னா என்ன அவன் வயிற்ற கிழிச்சா உள்ளே போ சொன்னேன். அப்படியா? நான் எப்படிம்மா அவ்வளோ பேர் உருவான் வயிற்றுக்குள்ளே போக முடியும் அப்படின்ட்டு லூசு மாதிரி கேள்வி கேட்க, அவட பைத்தியமே நான் அப்படி சொல்லலடி. வயிற்றுக்குள்ளே நுழையணுன்னா அவனுக்கு ருசியாக சமைச்சு போடணும்னு சொல்ல வந்தேன். எதை சமையலா? சமைச்சி அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் அவனுக்கு ஊட்டிலாம் விட்டு அவனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டின்னா அவனுக்கு வேணுங்கிறத வேலைக்கு நீ நின்று பக்குவமாக செஞ்சின்னா தாய் இல்லாத புள்ளடி உன் மேலே அப்புறம் நம்மளை ஒருத்தி இப்படி உருகி கவனிக்கிறாளேன்னு உன் மேலே அப்படியே அவனுக்கும் பாசம் வந்து உருகி சொல்ல முடியாது. அவன் சொத்தை ஃபுல்லாக உனக்கே எழுதி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா சும்மாவே நிலான்னு பித்து பிடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருந்தான். இப்போது நீ மொத்தமாக முன்னாடி இருக்கும் போது அதுவும் அவனுக்கு பிடிச்சது எல்லாம் செய்யும் போது தாயாக இருந்து தாங்குனின்னா இதுக்கப்புறம் நீ மட்டும்தான் என் உலகம், வேறு எதுவும் இல்லைன்னு எல்லாத்தையும் உனக்காக செய்வாண்டி. அப்புறம் என்ன இந்த ஜமீனுக்கு நீ தாண்டி இளவரசி அப்படின்ட்டு அவங்களும் சொல்ல, அடப்பாமா அப்படியே அவன் நான் செஞ்சிட்டாலும் அதில் அவன் அப்படியே உருகிட்டாலும் அப்படிங்கிறா. என்னடி இப்படி சொல்கிற? பின்ன வேறு எப்படி சொல்ல? முன்ன மாதிரிலாம் இல்லை. அவன் நிலான்னு சொல்கிறானே தவிர இப்போது நிலானின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, என்னை பார்த்தாலே ஏதாவது சொல்லி அவாய்ட் தான் பண்ணுறான். என்னடி குண்டை தூக்கி போடுற? இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவன்கிட்ட நெருங்கினது, அதுக்கு அவன் அடித்தது, அப்புறம் திட்டினது, அதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு திட்டக்கூட நான் தான் ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொன்னால இப்படின்னு எல்லா விஷயத்தையும் அப்படியே அவங்க அம்மா கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு தெரியுறான். இவங்கிட்ட போய் எப்படிம்மா என்னை மறுபடியும் பேச சொல்கிற? நான் போனாலே என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாம்மா அப்படின்னு அவ சொல்ல, அவங்களுக்கோ என்னடி இது வேறு மாதிரி இருக்கே, ஐயையோ சரியில்லையே அப்படின்னு அந்த அம்மாவோ அப்படியே ஆமாண்டி நான் கூட கொஞ்ச நாளாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ எல்லாம் அந்த பையன் என்னமோ கங்காரு குட்டியை தூக்கிட்டு தெரிகிற மாதிரி அவளை கூடவே வச்சுக்கிட்டு தான் தெரியுறான். கேட்டால் பழி வாங்கங்கிறான். நான் பழி வாங்குறதோ எனக்கு ஒன்றும் புரியல. அவன் கூடயே இருக்கிறதுனால நம்மளாலே அவளை தீண்டவும் முடியல சீண்டவும் முடியல. அண்ணன் கூட அவளை போட்டு தரலான்னு பல வகையில் யோசிச்சுட்டாரு. ஆனாலும் அவளை எதுவும் பண்ண முடியல. இவன் தான் எப்போ பார்த்தாலும் கூடவே இருக்கானே, இவன் பக்கத்தில் இருக்கும்போது எதையாச்சும் செஞ்சால் வலுவாக நம்ப மாட்டுவோன்னு அவரும் ஒதுங்கி நிற்கிறாரு. என்னால் கூட இப்போ அவளை சின்னதாக கூட எதுவும் செய்ய முடியல. இவன் தான் அப்படியே காந்த மாதிரி கூடவே ஒட்டிக்கிட்டு தெரியுறான். கேட்டால் பழி வாங்க கூட வச்சுருக்கேங்கிறான். என்னால் இதை நம்பவே முடியல. பழி வாங்கிறதுக்கு ஏன் இப்படி ஒட்டிக்கிட்டே தெரியணும்? நம்மக்கிட்டேருந்து அவளை காப்பாற்றுறானா இல்லை அவகிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறானா? ஒன்றுமே புரியலையே. எப்படி யோசித்தாலும் ஏதோ இடிக்குதே. இங்கே பாருடி, இனி மயிலேனா எந்த இறகோ அது போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீ இப்படி விலகி இருந்தீன்னா அந்த ஹீரா நாயி உள்ளே பூந்து ஆட்டையை களைச்சிருவா.
என்னம்மா சொல்கிற, என்ன நொன்னம்மா சொல்கிற, இதுக்கப்புறமும் நீ அவன் அப்படி சொல்கிறான் இவன் இப்படி சொல்கிறான்னு விலகி விலகி போன அவன் பாட்டுக்க அவளை தூக்கிக்கிட்டு கிளம்பிடுவான். அவன் ஏற்கனவே ஒரு மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனையும் நம்ப முடியாது, அவளையும் நம்ப முடியாது. அந்த நாடகக்காரி எதையாவது சொல்லி அவனை மயக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இனி அவளை நெருங்க விடாத. நீ அவன்கிட்ட நெருங்கணும்னா புரியுதில்ல, நீ அவனும் சீக்கிரமே ஒன்றா ஆகணும். நீ அவனோட அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனுக்குமே உன்னோட நினப்பு வரும். அதை வச்சு அம்மா காயை கச்சிதமாக நகர்த்திடுவேன். நீ மட்டும் அவன்கிட்ட நெருங்கி பழகு. அதை வச்சே மற்ற ஆட்டத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அவளை தூக்குறதுக்கு நான் வேறு பிளான் வச்சுருக்கேன். அதை வச்சு அவளை முடிச்சு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா, இப்போ நான் சொல்கிறத நீ கேளு, இதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதில் ஏதோ ரகசியத்தை ஓத, அம்மா உனக்கு இம்புட்டு அறிவா, சூப்பர் பிளான்மா அப்படிங்கிறா. இதோ இப்போவே இன்னைக்கு நைட்டே இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படிங்கிறா. அடிய பைத்தியம் தண்டா கர்மாந்திரம் அப்படின்னு மண்டையில் அடிக்க, அம்மா நீ சொன்னதை செய்கிறனால ஏம்மா அடிக்கிற, பின்ன உன்னை அடிக்கிறதா வராததுக்கு கொலையை பண்ணி போடுவேன். என்னம்மா என்ன நொன்னம்மா, எல்லாத்துலேயும் அவசரம், லூஸு அவசரப்பட்டு தொலையாத, அவசரப்பட்டு தான் எல்லாத்தையும் வீணாக்கி வச்சுருக்க. பாரு, அமர தான் பண்ணணும், பொறுமையாக இரு, பிளான் படி கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட நெருங்கு. முதல்ல அவன்கிட்ட நல்லா சிரித்து பேசு, அவன் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடு. அப்போ தான் அவனுக்கு உன்னோட சின்ன வயசில் அவன் எப்படி இருந்தான் அதே மாதிரி. எதை அப்படின்னு பார்க்க, அதாண்டி அந்த நிலா, சின்ன வயசு நிலாவைத்தானே அவன் விரும்பினான். அந்த நிலா நீதாங்கிறத அவனை நம்ப வை. ஓ, நீ அப்படி வரியா? முதல்ல அவன் மனசில் நிலான்னு சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கவ நீதாங்கிறத அவன் நம்பணும். அதுக்கப்புறம் மற்றதை பண்ணு போ அப்படிங்கிறாங்க. சரி போகிறேன் அப்படின்னு சலிச்சுக்கிட்டு அவளும் போக, இங்கே நீங்கள் ஜங்குக் ரூமில் தான் இருக்கீங்க. ஸோ அவன் தான் வந்துட்டு இப்போ அவங்கள ஆட்டி படிச்சுட்டு இருக்கானே, கையை நீட்டிட்டு அவன் லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்க. அவன் கையை நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு அந்த கட்டை பிரிச்சுட்டிங்க. அவன் தான் சொல்லியிருப்பான். ஸோ காயத்தை க்ளீன் பண்ண சொல்லி மறுபடியும். ஸோ அதனால் நீங்கள் அந்த கட்டை பிரித்து அப்படியே பார்க்குறீங்க. காயம் ஆறின மாதிரி தான் இருக்குது. அதை அப்படியே வருடி கொடுக்குறீங்க. அவனும் உங்கள் பக்கம் கூட திரும்பலை, ஆனாலும் ரசிக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே காயத்தை அப்படியே பார்க்குறீங்க. அப்படின்னு ஊதி விட்டு, இப்போ காயம் ஆறின மாதிரி தெரியுது, வலி இல்லையே பாவா அப்படின்னு கேட்குறீங்க. பட் அவன் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே யாரும் நடந்து வர சவுண்டு கேட்குது. டக்குன்னு நீங்கள் கையை விட்டு அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. அவனும் அடுத்த நிமிஷம் உங்களை அப்படியே திரும்பி முறைச்சி பார்க்குறான். அப்படியே, உனக்கு எதுக்கு இங்கே சம்பளம் கொடுக்குறேன்? நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு தான். உன்னை என்ன சொன்னேன்? என் காயத்தை பிரித்து பார்த்து மருந்து போட தானே சொன்னேன். அதை விட்டுட்டு இப்போ யாரை கேட்டு நீ எழுந்து நின்ன? எதுக்கு என் கையை விட்ட? உன்னை நான் விட சொன்னனா? எழுந்து நிற்க சொன்னனா? அப்படின்ட்டு அவனும் கேள்வி மேலே கேள்வியாக கேட்க, அது இல்லை பாவா அப்படின்னு சொல்ல, என் காயத்தை பார்த்து அதுக்கு மருந்து போடுற வேலையை பாடுறி அப்படின்னு கத்த. சரி அப்படின்ட்டு இப்போ கையை பிடிக்கிறீங்க. அப்படியே அந்த கையில் அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ண, அந்த கிஸ்ஸை அவனால் ரசிக்க முடியல. பிகாஸ் அது நீங்கள் கொடுக்கலங்கிறது அது கொடுக்குற அழுத்தத்துலேயே அவனால் தெரிஞ்சுக்க முடியுது. அவனுக்கோ செம்ம காண்டா, எவடியவ அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி பார்க்க, அங்கே நின்றுட்டு இருந்ததோ அவனோட பரதேவதை தான், நம்ம நிலா குட்டி. ஸோ அப்படியே ஈன்னு பல்ல காமிச்சிட்டு அப்படியே அவனை பார்த்து நிற்க, இவனுக்கோ இங்கே ஏதோ தொடக்கூடாத தொட்டால மாதிரி ஒரே அருவருப்பு, செம்ம கடுப்பாகிறான். ஸோ அடுத்த நிமிஷம் டக்குன்னு கையை உதறி, நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்குறான். அவன் கையை உதறி அப்படியே அவளை பார்த்து ஒரு மாதிரி கேட்கவும் அவளுக்கே மூஞ்சி செத்து போயிடுது. இவனுக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு அப்படியே மறைச்சிட்டு, என்ன பாவா என்னை பார்த்து இப்படி கேட்டா? இல்லை, நீ இங்கே என்ன பண்ணுற? நான் என்ன பண்ணுறேன்னா, நான் உங்கள் பொண்டாட்டி, உங்கள் கூட தானே நான் இருக்கணும். அப்போ நான் இங்கே இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, என்னமோ ஏதோ வந்த மாதிரி இப்படி பேசுகிறீங்க. அவனுக்கே வேண்டா வெறுப்பா எதுக்கு இவங்க வந்தாங்கிற மாதிரி தான் செம்ம கடுப்பில் இருக்கான். அவ்வளோ லிட்டரலாக ஜொல்ல வலிச்சிக்கிட்டு எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி அப்படியே ஒரு மார்க்கமாக தான் பேசிக்கிட்டு அவன் பக்கத்துலேயே அப்படியே குழச்சிக்கிட்டு, என்ன பாவா நான் உங்கள் பொண்டாட்டி, இந்த நேரத்தில் நான் உங்கள் கூட இல்லாமல் வேற எங்கே இருப்பேன், என்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்ட்டு அப்படியே வழிஞ்சிட்டு பேச, அதுக்கு இல்லை நிலானி, நீ இந்த நேரத்தில் தூங்கிட்டுல இருப்ப அதுதான் அப்படின்ட்டு அவன் சமாளிக்க, அட என்ன பாவா, ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் இப்படி இருக்கும் போது அவர் பக்கத்தில் உட்காந்து அவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறது தானே, எனக்கு அதை விட என்ன தூக்கமாக முக்கியம் அப்படின்ட்டு அப்படியே என்னமோ பெரிய நல்ல பொண்டாட்டி மாதிரியே பேசுகிறா. இங்கே பாரு, உனக்கு இந்த நேரத்தில் தூக்கம் வரும், சரி நீ போய் தூங்கு. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே பேசி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க? எனக்குமே நிறைய ஒர்க் இருக்குது, நான் அதை பார்க்கணும். ஸோ
இல்லையோ ப்ளீஸ் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளிச்சு ரூமை விட்டு வெளியே போடின்னு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனோ வந்துட்டு அவளை போடின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த மாங்காய் மண்டையோ, என்ன பாவா, உங்களுக்காக தான் நான் என் தூக்கத்தை கூட விட்டுட்டு உங்கள் கூட இருக்கணும்னு நானும் ஆசையாக வந்தால் இப்படி பண்ணுறீங்களே, என்னை நிலான்னு சொல்லி இப்படி சுற்றி வந்தீங்க. உங்கள் காதல் கண்மணி மேலே நீங்கள் காட்டுற அக்கறையும் மரியாதையும் இதானா? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா வெளியே தள்ளுறீங்களே, இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குறது மரியாதையா? இதுதான் உங்கள் காதலா? ஓ பாவா, இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வராத அழுகிய வர மாதிரி கண்ணெல்லாம் கசக்க, இப்போ என்ன அப்படின்னு அப்படியே பார்க்குறான். என் கூட நீங்கள் பேசணும், நம்ம 2 பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் இந்த கம்ப்யூட்டரை கட்டி பிடிச்சிட்டே அழுகிறீங்க இல்லையா? இதோ இங்கே இருக்காளே அந்த ஹீரா, அந்த சனியை பின்னாடியே கூத்தடிச்சிட்ருக்கீங்க. ஏய் அப்படின்ட்டு அப்படியே டக்குன்னு, நிலானி நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. ஒர்க் இருந்தா ஒர்க்கை பார்க்கறது கூட பரவாயில்ல, எதுக்கு எப்போவுமே அவளை கூட வச்சுக்கிட்டு? அது உனக்கு புரியாது. இப்போ எதுக்கு தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? அதான் சொன்னேனே, நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஜாலியாக பேசணும் அப்படின்னு இன்னும் 32 பல்லையும் காட்ட. சரி இப்போ என்ன பேசணும் அவ்வளோதானே, சரி பேசலாம் அப்படின்னு அவனும் லேப்டாப்பை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவள் பக்கம் அப்படியே திரும்பி என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறான். அது வந்து ஜாங்காக் அப்படின்னு அப்படியே 32 பல்லையும் காட்டி ஈன்னு இழிச்சிக்கிட்டு, நீங்கள் எனக்கு ஏதோ கிஃப்ட் வச்சுருக்கீங்களாமே, அம்மா சொன்னாங்க. உண்மையாவா? கிஃப்ட் இருக்கா? காஸ்ட்லியான கிஃப்டா? என்ன கிஃப்ட்டு? எப்போ தருவீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு அவ்வளோ கிஃப்ட்டை பற்றியே கேட்க அவனுக்கும் ஒரு நிமிஷம், எது ஆமாம் கிஃப்ட் வச்சுருக்கேன், அது எப்போ உனக்கு சேரணுமோ அப்போ அது உன்னை வந்து சேரும், அது வரைக்கும் பொறுமையாரு, அதை கொடுக்குற நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறான். ஆனாலும் அவன் மனசுக்குள்ளே இந்த கிஃப்ட்டை பற்றிலாம் நான் பேசினது அவகிட்ட, அது எப்படி, அந்த சீக்ரெட் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. அட என்ன ஜங்குக், எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட நான் போராடணும் போல் இருக்குது என்ன அப்படின்னு பார்க்குறான். இப்போ என்ன ஏதோ கிஃப்ட்டுன்னு சொன்னீங்க, அது தானே என்னன்னு கேட்டேன். எனக்கு தான் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, அப்போ இப்போயே கொடுத்தா என்ன? அதுக்கு வேற ஒரு நேரம் காரம் நல்ல நேரம்லாம் பார்த்து தான் கொடுப்பீங்களா? இந்த கிஃப்ட்டை இருந்தால் எனக்கு கொடுக்க வேண்டியதானே? என்னைய சேர்ற கிஃப்ட்டை எனக்கு கொடுக்கறதுக்கு கூட அதுக்கு 4 நட்சத்திரம்லாம் பார்ப்பீங்களா? அதானே, நானாக இருக்கிறதுனால எனக்கு இப்படி. இதே அவ கேட்டிருந்தா அந்த ஹீரோக்குன்னா உடனே தூக்கி கொடுத்துருப்பீங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு நான் 2ஆம் பட்சம் தானே, என்னையெல்லாம் இப்போ நீங்கள் கண்டுக்கிறது கூட இல்லை. நிலாங்கிறது போய் நிலானி ஆகும் போதே எனக்கு சந்தேகம்தான். நல்லா தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு அவ என்ன தான் பிடிக்குது, என்ன பிடிக்கலல்ல அப்படி இப்படின்னு அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி பேச. இங்கே பாரு நிலானி, ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோ, கிஃப்ட்டுங்கிறது நமக்கு பிடிச்சவங்களுக்கு சந்தோஷமாக நம்ம கொடுக்கறது, அதுக்கான நேரம் காலம் எல்லாமே இருக்குதான். அப்போ தான் அதை கொடுக்குறவங்களுக்கும் ஹாப்பி, வாங்குறவங்களுக்கும் ஹாப்பி. அது கண்டிப்பாக உன்னை சேர்றதா இருந்தால் உனக்கு வந்து சேரும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு, இனி அதை பற்றி எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் கட் அண்ட் ரைட்டாக அந்த பேச்சை முடிச்சு விட்டு, சரி வேறு ஏதாவது பேசணுமா அப்படின்னு ஏதோ மளிகை கடைக்காரன் அந்த ஜாமான் போட்டாச்சு அடுத்து என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறான். என்ன இவன் என்னை துரத்ததுலே குறியாக இருக்கானா? வர அர்த்தத்துக்கு மண்டியை சேர்த்து ஒன்று வைக்கலாமான்னு இருக்கு. இந்த அம்மா வேறு என்னை மண்டியை கொட்டி கொட்டி அனுப்பிச்சேன், இவனுக்கு 4 கொட்ட சொல்லணும், பாரு ஆளையும் மண்டியும் அப்படின்னு அவளுக்கு கோவம் வந்தாலும், இல்லை இப்போ அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஏற்கனவே பண்ணி வச்ச பிரச்சனை மாதிரி இப்பயும் பண்ணக்கூடாது, அமைதி காப்போம் அப்படின்ட்டு அது அப்படின்ட்டு அவளுக்கும் வந்துட்டு அவன் நீங்கள் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்ல, காமிச்சிருப்பான்ல, அதை தான் நீங்கள் அப்படியே போய் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பீங்களே, அதுதான் அவங்க அம்மா சொல்லியிருக்கு. அவசரப்பட்டு இப்போ நகை எங்கே பணம் எங்கெல்லாம் கேட்க முடியாது. ஸோ அந்த கஜானாவை கேட்க முடியாதனால அவளுக்கு இரிட்டேட் ஆனாலும் வேறு வழி இல்லை, இப்போ அமைதியாக தான் காய் நகர்த்தி ஆகணும், அம்மா சொன்னதையும் கேட்டாகணும். அதையும் தாண்டி இவனுக்கிட்ட குழஞ்சி பேசி தான் வேலைக்கு ஆகும், மற்றபடி என்ன பண்ணாலும் இவன் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டா. சரி பொறுமையாக இருப்போம், பணம் மட்டும் இருந்திருந்தா போடா டேஷ்ன்னு இவனை தூக்கி போட்டு நம்மளும் வேறு யாரையா தேடி போயிருக்கலாம். ஆனால் அதுதான் இல்லையே, பணமும் இருக்குது அழகாகவும் இருக்கான், இவன் 2மே நமக்கு வேணுமே அப்படின்ட்டு அடக்கி வாசிப்போம், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அவ்வளோ. அப்புறம் என்ன, உங்களை நான் சின்ன வயசில் பார்த்தது, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஸ்கூலிங் அப்புறம் காலேஜ் அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன், எப்படி படிச்சிங்க, என்ன படிச்சிங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவள் ஆர்வமாக அப்படியே கேட்குறா. சாரி ஆர்வமாக இருக்கிற மாதிரி நடித்து கேட்குறா. ஸோ அப்போ அவனுக்கு இரிட்டேட் தான் ஆகுது. எது என்னை பற்றி சொல்ல என்ன இருக்குது, என்னை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமே,
அப்புறம் எதுக்கு என்னை பற்றி கேட்குற? என்னை பற்றி தெரிஞ்சுக்காத மாதிரி. அப்புறம் என்ன சொன்ன? ஸ்கூல் டேஸா? அப்போ நீ என் கூட தானே இருந்த, காலேஜுக்கு தானே அப்படிங்கும்போது ஐயோ அப்படின்னு அவ்வளோ நாக்க கடிச்சிட்டேன். ஆமாம் ஆமாம், அது அந்த வயசில் எனக்கு மறந்துடுச்சு. உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க தான். அதான். என்னை பற்றி சொல்ல புதுசாக ஒன்றும் இல்லை. சரி, உன்னை பற்றி சொல்லு, வேணா கேட்கலாம் அப்படிங்கிறான். அப்பாடா, எப்படியோ நம்ம பேசுகிறதையாவது கேட்குறேங்கிறானேன்னு அவளுக்கோ குஷியோ தாங்கலை. ஸோ உடனே அவளோ நான் எப்படி வளர்ந்ததாவது நான் இப்படி பழகினேன், அங்கே அத்தனை பசங்க என் பின்னாடி சொல்லி விட்டு சுத்தாங்கன்னு அவளோ என் பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமைன்னு கதையை அப்படியே சும்மா காதில் பூவை சுற்றுன்னு ஜேகேக்கு சுற்றணுங்கிற மாதிரி அப்படியே அவள் அவ்வளோ பேச இவனுக்கோ அதை காது கொடுத்து கேட்கக்கூட மனசு கேட்கல. பிகாஸ் எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சுடிங்கிற மாதிரி அவனுக்கு இந்த கதையெல்லாம் கேட்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவள் கதைன்னு ஆரம்பித்ததுமே அவன் மைண்டு நின்னது என்னமோ உங்ககிட்ட தான். பிகாஸ் அன்றைக்கி உங்ககிட்ட கேட்கும் போது நீங்கள் உங்கள் காலேஜ் டேஸை எப்படியெல்லாம் சொல்லியிருப்பீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, திருட்டுத்தனம் பண்ணது, ஒழிஞ்சு ஓடினதுன்னு இப்படி நீங்கள் எதையுமே மறைக்காமல் சுவாரஸ்யமாக அவனுக்கு கண்ணே தெரியலாட்டியும் அந்த காட்சியை கண் முன்னு கொண்டு அப்படி நிறுத்தி அவன்கிட்ட சொல்லியிருப்பீங்க. அவனும் உங்களை கற்பை நினைவு ரசிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். நீங்கள் பண்ண சேட்டையெல்லாம் சொல்லும்போது அதையும் கூட ரசிச்சிருப்பான். ஸோ அந்த நினைவு தான் இப்போ அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டுருக்கு. ஸோ அன்னைக்கு நீங்கள் சொல்லும் போது எப்படி வாய் விட்டு சிரித்து நீ இப்படிலாம் பண்ணியான்னு ரசித்தானோ அதே நினைவு வர இப்பயுமே அவன் வரும் லைட்டாக ஒரு ஸ்மைலு. ஸோ உங்களை நினச்சி அவன் சிரிக்க இந்த பைத்தியம் முடிச்சதோ தன்னை பார்த்து தான் சொல்கிற கதையை நினச்சி தான் சிரிக்கிறான்னு பேசுது இது பாட்டுக்கு அவன் காதில் ரத்தம் வர அளவுக்கு பேசுன்னு பேசுது. அதுவும் அப்படியே அது டீ ஆத்தனை கதையெல்லாம் விட்டு இங்கே அடின்னு அடித்து விட அவனுக்கும் இங்கே ஐயோ ஏண்டா கேட்டோன்னு இருக்குது. இதெல்லாம் கேட்குறதுக்கே அவனுக்கு முடியல. இப்போது அவனுக்கு காது வலி போய் தலைவலி வந்ததான் மிச்சம். இவன் வாயை மூட மாட்டாளா, யாராவது ஒரு பிளாஸ்டிக் கொடுங்கடா ஒட்டி விட்றேங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கான். அவனுக்கு அவ்வளோ இதாக வருது. அப்படியே நிறுத்துடி, எங்கேயாச்சும் ஃபுல் ஸ்டாப் போயிடி, நீ பாட்டுக்கு போயிட்டுருக்கேன்னு அவனும் அப்படியே காண்டில் அப்படின்னு அப்படியே பார்த்துட்ருக்க. அவ்வளோ நிப்பாட்டுற மாதிரி இல்லை, அது இதுன்னு சொல்லி அவள் கடந்த காலத்தெல்லாம் தோண்டி எடுத்து அப்படியே பேசிகிட்டு இருக்கா. இங்கே இவனுக்கு ஐயோ தலையை பிடிச்சிட்டு ஓடலாம் போல இருக்கு. இவன் என்னடா வேண்டாத சொற்பொழிவை இந்த ஆத்துறாளே, என்னால் முடியல. அன்னைக்கு எவ்வளோ பேசினாலும் கேட்கறதுக்கு நான் தயாராக இருந்தப்போ கூட அவள் லிமிட்டாக தான் பேசினான். என்னால் இவள் பேசுகிறதுக்கு கேட்கவே முடியல. கொஞ்சமாவது நிறுத்துறாளா, ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் கம்மா போட்டு நீட்டிக்கிட்டே இருக்காளே, அப்படியே கிராதகி எனக்கு பேசியே சாவடிச்சிடும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஜங்குக்கு. கோவத்தை காட்டவும் முடியல, காட்டாமல் இருக்கவும் முடியல. ஐயோ காதுக்கு யாராவது பஞ்சையாச்சும் கொடுங்கடா, அடைச்சிக்கிட்டாச்சும் படுத்துட்றேங்கிற மாதிரி. அவனால் முடியல. இவ்வளோ வாயில் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டினா கூட நிப்பாட்ட மாட்டா போல், ஃபெவிக்விக்காச்சும் போட்டு ஒட்டிடலாமாங்கிற மாதிரி தான் அவனுக்கு தோணுது. அவ்வளோ நொயின்னு நொச்சு பாபா மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. இவனுக்கும் ஐயோ முடியலடா எப்பா அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவனும் எவ்வளோதான் பொறுப்பான். காது ஜவ்வு கிழிஞ்சு ரத்தம் வருதுடி, நிறுத்துங்கிற மாதிரி. நிலானி டைம் ஆச்சு, எனக்கு வேறு ஒர்க் இருக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியும் அவள் ஸ்டாப் பண்ணுவாளான்னு பார்த்தா அவளோ அட இதை கேளுமாம்மா அப்படின்னு மறுபடியும் இன்னொரு கதைக்கு ஐயோ ஏற்கனவே கேட்ட கதைக்கே இங்கே காது ஜவ்வு அருந்து போச்சு, இது மறுபடியும் முதல்லேருந்து வரியா மீண்டுமான் இருக்கு. ஜங்குக்கோ அவள் நிறுத்துவான்னு பார்த்து அவன் நிறுத்துகிற மாதிரி தெரியல. அவள் கதையை கேட்டால் நமக்கு மூச்சு தான் நின்று போகும் அப்படின்ட்டு அப்படியே அவனும் சைலண்ட்டாக சைடில் அப்படியே படுத்துடுறான். அவனும் குப்பரை அடித்து நமக்கு என்னென்னு காது ரெண்டு தலைவாணியை வச்சு இப்போ பேசுடி என்ன கருமத்தையோ அப்படிங்கிற மாதிரி படுத்துடுறான். படுத்தே விட்டேன் ஏன்னா அவன் படுக்க இங்கே பயபுலையோ சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டே இருந்து என்ன சத்தத்தையே காணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜங்குக் பக்கம் திரும்ப அவனும் குப்பரை அடித்து படுத்து தூங்கிட்டு இருக்க. மாமா அவளுக்கும் செம்ம கடுப்பாகுது. இங்கே ஒருத்தி இவ்வளோ நேரம் மூச்சு பிடிச்சி பேசிகிட்டு இருக்க, இவன் என்னன்னா தூங்கி வலிறான் அப்படின்னு செம்ம கடுப்பில் ஜங்குக் அப்படின்னு பிடிச்சி போட்டு எழுப்புன்னு தூங்குறவனை பிடிச்சி எழுப்பேன். அவனும் ஏற்கனவே இரிட்டேட் ஆகி தலைவலியில் கிடக்கான். இவன் வேறு மறுபடியும் பிடிச்சி தூங்குறவனை எழுப்ப செம்ம கடுப்பாயிட்டு என்ன நிலானி அப்படின்னு வேகமாக கத்தி எழுந்து உட்கார. அவளுக்கும் ஒரு நிமிஷம் அவன் கத்தலாம் இல்லை, இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு நம்மளை அவ்வளோ சீக்கிரம்லாம் அடிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் என்ன ஜங்குக் நீங்கள், நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்ருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு கமுந்து அடித்து இப்படி தூங்கி வளைஞ்சா என்ன அர்த்தம்? அவனுக்கு அறுவையை தாங்கிக்க முடியல, தூக்க வருதுன்னு அர்த்தம்டி. இது என் மைண்ட் வாய்ஸ். இப்போ என்ன உனக்கு அப்படின்னு அவன் கேட்க, என்ன நீங்கள் நான் பேசிகிட்ருக்கேன் இப்படி தூங்குனா அதான் அப்படின்னு பிடிச்சி அவனை அடித்து எழுப்புனதில் அவன் கோவமாக கத்தவும் இவன் கொஞ்சம் அப்படியே பம்பவும். இல்லையே, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தானே இருந்தேன், நான் கேட்டுட்ருந்தேன் நிலானி. நீ என்ன சொன்ன, அந்த மாங்காய் தொப்பில் மாங்காய் திருட்டுத்தனமாக பறித்தது, அப்புறம் பட்டாம்பூச்சி பிடிச்சது,
அப்புறம் காலேஜ் கட் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு போனது, அப்புறம் ஹெச்ஓடி அதை பார்த்து உங்களை பிரின்ஸிபல் ரூமில் கொண்டு போய் நிப்பாட்டினது, அப்புறம் கொலுசை காண அடித்தது, அதுக்கு உங்கள் அம்மா போட்டு உன்னை வீட்டில் அடித்தது, அதனால் உங்கள் அப்பா வச்சிருந்த பிராந்தி பாட்டில் எதுனானே தெரியாமல் எடுத்து அவசரமாக குடிச்சிட்டு நீ மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தது, உங்கள் வீட்டில் வந்துட்டு உன்னை பயந்து போய் உன்னை ஹாஸ்பிட்டல் சேர்த்தது, அதுக்கப்புறம் அதுக்கும் சேர்த்து உன்னை வெளுன்னு வெளுத்தாங்க அப்படின்னு இப்படி சந்தோஷமாக இருந்த காலம்லாம் போய் ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னை நீயே குறுக்கிக்கிட்ட, சந்தோஷமே இல்லாமல் உன் சந்தோஷத்தை தொலைச்சிட்டு வாழ்ந்த அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கு கூட நான் ஏன் என்னாச்சு, உன் சந்தோஷத்துக்கு என்ன வந்தது அப்படிலாம் கேட்டேன். அதுக்கு நீ பதிலே சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கணத்தில் வச்சு அவனும் அப்படியே பேசிகிட்டு இருக்க. நிலானிக்கோ ஒன்றுமே புரியல, தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் அவள் திருன்னு முழிக்க, ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை நான் தான் உன்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறா. என்ன அப்படிங்கிறான். பின்ன நான் இது எதுவுமே சொல்லலை, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சம்மந்தமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்கீங்க. சொன்னீங்களே அது எதுவுமே நான் சொல்லலை. நான் சொன்னது எனக்கு ப்ரப்போஸ் பண்ண கதை. அதுலேயும் ராகுல்ங்கிறவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டலில் ட்ரீட் கொடுத்தான். அதை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருந்தா நீங்கள் என்னன்னா சம்மந்தமே இல்லாத கதையை சொல்கிறீங்க அப்படின்ட்டு பார்க்க, இப்போ ஜங்குக் தான் அவனுக்கு அந்த லூசிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் மைண்டு ஃபுல்லாக நீங்கள் எப்போயோ சொன்ன கதைகள் கூட சேமித்து வச்சுருக்கான். இவ்வளோ நேரம் இவ போட்ட அறுவையை அவன் காற்றுல பறக்க விட்டான். அவன் மனப்பெட்டகத்தில் இருந்தது நீங்கள் சொன்ன கதை மட்டும்தான். அதனால தான் அதெல்லாம் அப்படியே சேமித்து வச்சனால இப்போ கடன்னு அடித்து விட்டான். ஏதோ எக்ஸாமில் படிச்சுட்டு ஒப்பிக்கிற மாதிரி அப்படியே. பட் இவன் சொன்னது எதுவுமே அவன் மைண்டில் நிற்கவும் இல்லை, அதை அவன் காது கொடுத்து கூட கேட்கவும் இல்லை. அவனுக்கே அது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அவனும் அது சாரி நிலானி, ஏதோ ஒரு ஞாபகத்தில் சாரி, நீ சொன்னதை நான் எதுவும் கவனிக்கலை, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அவள்கிட்ட சாரின்னு கேட்டுட்ருக்க. அவளுக்கும் இரிட்டேட் ஆகுது. போடா இவ்வளோ நேரம் உட்காந்து மாங்கன்னு ஒருத்தி கதை சொன்னான், அதை கூட கண்டுக்காமல் தூங்கிட்டு பேச்சை பாரு அப்படின்னு கோவம் வந்தாலும் சரி நமக்கும் தூக்கம் வருது, இந்த பேச்சை இதோட முடிப்போம் அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல ஜங்குக், நீங்கள் ஏதோ டிப்ரெஷனில் இருக்கீங்க, நல்லா புரியுது. ஆமாம் இங்கே கொஞ்சம் நிஜமாக நடந்திருக்கு நிறையா, அதெல்லாம் மைண்டுக்குள்ளே இருக்குல்ல. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க, நீங்கள் தூங்குங்க, நானும் தூங்க போகிறேன், இன்னொரு நாளைக்கு நம்ம பேசலாம் அப்படின்ட்டு அவ்வளோ வெளியே போக. அவனுக்கு அப்பாடா தொல்லை ஒழிஞ்சிச்சு அப்படின்னு இருக்குது. பட் தொல்லை ஒன்றும் நிரந்தரமாக ஒழியல. நெக்ஸ்ட் டேலேருந்து அவன் பின்னாடியே தான் கூட கழுத்தை பிடிச்சிட்டு விக்ரமாதித்தனோட வேதாளம் மாதிரி சுற்றுது. அவனுக்கும் அதை கழட்டி விடவும் முடியாமல் தூக்கி எறியவும் முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அவன் பக்கத்தில் நெருங்கிடவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக அம்மா மகளும் இருக்காங்க. ஸோ துரிந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதன் விளைவே நிலானி அவன் பின்னாடியே எங்கே போனாலும் பாத்ரூம் கூட பின்னாடி போவாளாட்டிருக்கு. அடம்மா நான் பாத்ரூம் போகிறோம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் போகிற அளவுக்கு எங்கே போனாலும் கையை கொத்துக்கிட்டு கூடவே திரியிறா. சனியனை தூக்கி பனியனில் போட்ட கதையா. இங்கே ஜங்குக்கோ நிம்மதி முழுசாக பறிப்போன மாதிரி இருக்குது. அவனுக்கோ எங்கே நிம்மதின்னு தேடிட்டு பைத்தியம் முடிச்சிருவானாட்டிருக்கு. அவனுக்கு உங்களை பார்க்க முடியாமல் உங்களை ஃபுல்லாக அவன்கிட்டேருந்து ஒதுக்குறாங்க. அவனுக்கோ உங்களை பார்க்கணுன்னு சொல்லவும் முடியாமல் உங்களை பார்க்கவும் முடியாமல் மரண வேதனையாக இருக்குது. வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு இருக்கான் அவன். இதே நீங்களாக இருந்திருந்தா அப்படியே வந்துட்டு ஆறிப்போன பொண்ணு இன்னும் வந்துட்டு என்னமோ வலிக்கிற மாதிரியும் கையை உதறி உங்ககிட்ட சீனை போட்டு அதன் வழியாக நீங்கள் அவனுக்கு அப்படியே சாப்பாடை ஊட்ட அதை ரசித்து ஏதோ குழந்த பிள்ளை சாப்பாடு ஊட்டிக்கிற மாதிரி உங்ககிட்ட ஊட்டிக்கிறதும் அந்த அந்த புண்ணெல்லாம் ஆறி அது சுவடே மறைஞ்சு போனாலும் இன்னும் காயம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலையிறது. நீங்கள் சாப்பாடு ஒரு நாள் வீட்டிலாட்டி கூட அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாம வந்து எனக்கு சாப்பாடு நேரத்துக்கு கொடுக்குறத விட உனக்கு கண்ணாடி அப்படி கழட்டுற வேலை, அதுக்கு தான் நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லி வேணுன்னே உங்களை ஏதாவது பேசி பாடாப்படுத்துறதுன்னு இப்படியே வந்துட்டு உங்களை ஒரு வழியாக ஆக்கிக்கிட்டு உங்கள் கூடவே வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு சார் ஜாலியாக இருந்ததுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி இந்த பைத்தியக்காரி ஒருத்தி இருக்காளே அவள் கூடவே திரியிறது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டையும் இனி அது ஏன் பொறுப்பு, என் பாவாவுக்கு நான் ஊட்டிக்குவேன் கொடு அப்படின்னு உங்ககிட்டேருந்து சாப்பாடு தட்டை வாங்கிட்டு வந்து யானைக்கு ஊட்டுவாங்கள்ல, இந்த கவலம்னு சொல்லுவாங்க, அந்த சாப்பாட்டை உருட்டி உள்ளே தள்ளுவாங்கள்ல, அந்த மாதிரி பெரிய ரோடோட இந்த டயர் மாதிரி அத்தையோ பெருசில் கொண்டு வந்து அப்படியே அவனுக்கு திணிக்க அங்கே ஒரு வாய் வாங்கின ஜேகேவோ அலற அடங்கிச்சிட்றான். அடியப்புறா என்னால் முடியலடி என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி. ஐயோ நிலானி போதும் நீ ஊட்டினது நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சு கொண்டு வந்துட்டான் அவனும் வேணான்னு கெஞ்சி கதறினாலும் இல்லை நான் எடுத்ததை முடிக்காம விட மாட்டேன், நானே தான் ஊட்டுவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்லி பயவில் ஊட்டுறேன்னு. அவனுக்கோ என்னதான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தாலும் அவனால் கையால் சாப்பிடவே முடியல. அவனும் வேணான்னு சொல்லி கெஞ்சி பார்த்துட்டான், மிரட்டி பார்த்துட்டான், எது பண்ணாலும் அசராமல்
நான் தான் ஊட்டுவேன் அப்படின்னு ஊட்ட அவனால் ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க முடியாமல் இதுக்கு மேலே முடியாதுடின்னு சொல்லி என்ன டேஸ்ட்டாக இருக்க ஃபுட்டாக இருந்தாலும் சரி அவன் மேலேயே வாமிட் பண்ணி வச்சிடான். பிகாஸ் அந்த அளவுக்கு அவனுக்கு அவள் ஊட்டுறது பிடிக்கவே இல்லை. அதில் அவனால் இது பண்ண முடியாமல் அவன் மேலேயே வாமிட் பண்ணி வைக்க அவ்வளோ ஏச்சி வேக் அப்படின்னு மூக்க பொத்திட்டு என்ன கன்றாவி பண்ணி வச்சுருக்கீங்க, இப்படியா என் மேலேயே வாந்தி எடுப்பீங்க, உங்களுக்கு போய் ஊட்ட வந்த பாரு என்ன சொல்லணும், ஐயோ பாவம் கையில் அடிபட்டிருக்கேன்னு சாப்பாடு ஊட்டலான்னு வந்தால் கடைசியில் என்னையே அசிங்கப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. ஏய் உன்னை நானா ஊட்ட சொன்னேன், நீயா தானே வேணாம் அங்கே வந்து திணிச்ச, அப்புறம் போட்டு மூட்டையில் பஞ்சு திணிக்கிற மாதிரி திணிச்சா அப்படி தான் என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட ஐயோ நான் போய் க்ளீன் பண்ணுறேன் வேக் கருமம் எல்லாம் என் தலை எழுத்து இந்த அம்மா போய் இவனுக்கு ஊட்டு அதை பண்ணி இதை பண்ணு சொல்லி கடைசியில் கன்றாவி கண்டதெல்லாம் என் மேலே கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அவள் வாஷ்ரூம் நோக்கி ஓட. இங்கே ஜேகேவோ இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இதை நான் க்ளீன் பண்ணுமா, முதல்ல என் மேலே எடுத்த வாமிட்டே நான் க்ளீன் பண்ணணும், அதுவே எப்படி பண்ண போகிறேன்னு தெரில, கருமம் இதெல்லாம் என் தலையெழுத்தா, சீ என்ன நினச்சிட்ருக்குறீங்க, நான் என்ன வேலைக்காரியா இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாழ்வாள்னு கத்த. இதில் என்ன இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, இதெல்லாம் வந்து மனிதாபிமான அடிப்படையில் தான் வரும், ஜஸ்ட் ஒரு ஹியூமானிட்டி தான். இப்போ எனக்கு முடியலன்னு நான் வாமிட் பண்ணால் நீ க்ளீன் பண்ணணும், அதே உனக்கு ஏதாவது முடியலன்னா உனக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நான் செய்ய மாட்டேன். இங்கே பாரு ஜங்குக், சரியாக தவறோ அதை நீ பண்ணுவியோ தெரியாது, ஆனால் நானும் அதெல்லாம் பண்ண மாட்டேப்பா, எனக்கு இதெல்லாம் அலர்ஜி, என்னால் இதெல்லாம் முடியாது, தயவு செய்து என்ன ஆளை விட்டுருங்க அப்படின்றவளோ. இதுக்கு மேலே இவன் வாஷ்ரூம் யூஸ் பண்ணால் கூட திருப்பி கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொன்னான்னு சொல்லுவான்னு உழுந்து அடித்து வெளியே ஓட ஜங்குக் போகிறோம். அவளையே இவளா என்ன சின்ன வயசில் விரும்பினவ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டோடையே பார்த்துட்டு நிற்கிறான். அவ்வளோ அப்படி தலை தறிக்க இதுக்கு மேலே சாப்பாடு ஊட்டுறேன் ஏதாவது அம்மா சொல்லட்டும் அம்மி கழுத்துக்கு தலையில் போட்டுறேன் வாந்தியை அடுத்து வைக்கிறான். கருமம் என்ன நாற்று நாறுது அப்படின்னு உடம்பிக்கிட்டே அவள் ஓட. அப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் அப்படியே வர வெள்ளக்காரி நில்லடி அப்படிங்கிறா. உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படின்னு பார்க்குறீங்க. நீ போய் அது ஜங்குக் ரூமை க்ளீன் பண்ணு. சரி அவன் வேறு வாந்தி எடுத்து வச்சுக்கான், ஒரே நாறுது, சீக்கிரம் போ க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு ஓட. இதை வாமிட் பண்ணிட்டாரா அப்படின்னு இப்போ தலை தறிக்க ஓடி வரீங்க. அப்படியே ஜங்குக் நின்றுட்டுருக்க. பாவா என்னாச்சு, வாமிட் பண்ணிங்களா, எதுவும் உடம்புக்கு சரியில்லையா, இல்லை சாப்பாடு எதுவும் பிடிக்கலையா, இல்லை சேரலையா, என்னாச்சு பாவா, நான் வேணா உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா, என்னாச்சு எதுவும் பண்ணுதா அப்படின்னு படப்படப்போட வந்ததுலேருந்து அப்படியே அவனோட நலனுக்காக பதறிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறான், அப்புறம் அப்படியே நக்கலா நிறுத்துடி சும்மா ஓவராக ஆக்ட் போட்டுட்டு அப்படிங்க அப்படியே பார்க்குறீங்க. பின்ன மேடம்க்கு தான் என்னை கவனிக்கிறத விட இந்த வீட்டில் பெரிய வேலைலாம் இருக்கே, அரண்மனையே தூக்கி அவன் தலையில் தானே வச்சுட்டு நிற்கிற. பாவா வாய மூடு, எனக்கு சாப்பாடு கொடுக்கறத விட அப்படி என்னடி பிடுங்குற வேலை உனக்கு, அதனால தான் எனக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு இது இல்லாமல் இன்னொருத்திக்கு தலையில் கட்டிட்டு நமக்கு என்னன்னு ஒதுங்கிக்கிட்ட. இப்போ வந்து அக்கறை நீங்கள் வரல, உங்களை கண்ணிலே பார்க்கலங்கிற கோவம் அதில் அவனுக்கு இவங்க தான் வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ அவன் பாட்டுக்கு செம்ம காண்டில் அவங்களை கத்த. நீங்களோ அது பாவா அப்படின்னு ஏதோ சொல்ல திணறீங்க. அவனும் அப்படியே உங்களை மறைச்சி பார்க்க. சரி இந்த பேச்சை இப்போதைக்கு மாற்றி பேசுவோம் அப்படின்ட்டு, ஏன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்களை பற்றியே எப்படி குறை சொல்கிறது சொன்னாலும் நம்புவானான்னு தெரிலன்ட்டு நீங்கள் அந்த பேச்சை அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு பாவா ஃபஸ்ட்டு நீங்கள் நகருங்க, நான் இந்த இடத்த ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கடைன்னு போய் பக்கெட்டை அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீங்கள் ஒரு கிளாத் எடுத்து அதை அப்படியே க்ளீன் பண்ண உட்கார. அவனும் டக்குன்னு எந்திரி, நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ அப்படி தள்ளு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் உங்கள் கையில் இருக்க அந்த கிளாத்தை வாங்க. நீங்கள் ஐயோ பாவா அப்படின்னு பதறி போய் அவன் கையிலேருந்து பிடுங்கி, நீங்கள் எதுக்கு பாவா இதெல்லாம் செய்யணும், நான் அப்புறம் எதுக்கு இருக்கீங்க வேலைக்காரின்னு, நானே பண்ணுறேன் பாவா, நீங்கள் நகருங்க, நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறேன் பாவா அப்படிங்கிறீங்க. ஏன் வேலைக்காரியாக தான் பண்ணுவியா, என் வீட்டுக்காரியாக தான் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறான். இவருக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தாலும் வேலைக்காரியாக இருந்தாலும் சரி வீட்டுக்காரியாக இருந்தாலும் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நான் இதெல்லாம் செய்வேன் பாவா, நீங்கள் நகருங்க நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட இந்த கிளாத்தை பிடுங்கவே பார்க்குறீங்க. அவனும் சட்டுன்னு உங்கள் கையிலேருந்து பிடுங்கி இங்கே பாரு நான் சொல்கிறத கேட்க மாட்டா, இங்கே நான் சொல்கிறத கேட்கறதுக்கு தான் நீ இங்கே இருக்க, புரியுதா, உனக்கு சம்பளம் கொடுக்கறது நான், எந்த வேலை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற முடிவெடுக்கிற உரிமையும் என்கிட்ட தான் இருக்குது, உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாது புரியுதா, நான் சொல்கிறத கேளுடி தள்ளு அப்படின்னு பிடிச்சவங்களா அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி டக்குன்னு தூக்கி உங்களை பெட்டில் உட்காரைக்க. நீங்கள் திரும்பிக்க
அது அப்படியே உட்காந்துக்கணும், அசையக்கூடாது அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒன்றுமே போல இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அவனே வந்துட்டு அந்த வாமிட்லாம் க்ளீன் பண்ணுறான். ஃபுல்லாக அந்த இடத்த க்ளீன் பண்ணி மாப்லாம் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு அப்படின்னு உங்கள் முன்னாடி கையை அப்படியே வந்துட்டு கட்டிட்டு நிற்க. நீங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. என்ன சொல்லுவார் அப்படின்னு, எதுக்கு இப்படி மறைக்கிறாருன்னு ஒன்றும் புரியாமல், என்ன உனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் நினைப்போ, எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறான். இதுக்கு நான் சிரிக்கிறதா அலறதாங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே உடனே பார்க்க, நீங்கள் பாரு, நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு அசையக்கூடாது, அசைஞ்சா இவ்வளோதான் ஜாக்கிரதை, இங்கே உட்காந்து சொல்லிவிட்டு அவனும் குளிக்க போக திருன்னு முடிச்சுட்டு இங்கே உட்காந்துருந்தா வில்லங்க வருமே அப்படின்னு நினச்சி நீங்கள் முடிக்கலை. அதுக்குள்ளே வில்லங்க வந்துட்டு குளித்து சாரி கட்டிட்டு வருது. அதாங்க நம்ம நிலால் பைத்தியம். ஸோ அந்த பைத்தியமும் அப்படியே குளித்ததும் அங்கே தான் வருது ஜங்குக்கை பார்க்க. வந்ததும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது. பிகாஸ் அங்கே நீங்கள் கட்டில் உட்காந்துருக்க பார்த்து, என் பாவா ரூமில் அதுவும் ஒய்யாரமாக கட்டிலே உட்காந்துருக்கா வேலைக்காரி பிச்சைக்கார நாயே அப்படின்னு அவங்கள பிடிச்சி அப்படியே முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர. ஐயோ வலிக்குது ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் அலற. அவள் இழுத்துட்டு வந்து அப்படியே வெளியே தள்ளி உங்கள் கண்ணத்தில் பொலிர்னு அறைய. அடுத்த நிமிஷம் அவள் கண்ணத்தில் ஒரு அறை விழுகுது. அப்படி யார் அவளை அரைஞ்சிருப்பா? கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டு பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.